அரசியலுக்கு வந்து மக்களிடம் சென்றடையும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மக்களிடம் சென்றடைந்து அரசியலுக்கு வருபவர்களே தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகம். குறிப்பாக கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களே இதற்கு சான்று. இந்த வரிசையில் தற்போது விஜயும் இணைந்துள்ளார். தமிழக அரசியலில் மூன்றாம் அணியாக தனது கட்சியை நிலைநிறுத்தியது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு விஜயகாந்த் தலைமையில் உருவான மக்கள் நல கூட்டணி போலவே தற்போது விஜய் தலைமையில் மக்கள் நல கூட்டணி 2.0 உருவாகியுள்ளது. சினிமாவில் அரசியல் பேச தயக்கப்படும் பல முன்னணி நடிகர்களுக்கு மத்தியில் விஜய் தனது படங்கள் மூலம் அரசியல் பேசி மக்கள் கவனத்தை பெற்றார். தான் அரசியலுக்கு வரப்போவதாக நேரடியாக எந்த ஒரு இடத்திலும் அறிவிக்காமல் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் போன்றவற்றை மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கல்வி சார்ந்த உதவிகளையும் தொடர்ந்து செய்து வந்தார். மேலும் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாகவும் அதற்காக தான் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்கிறார் என்று பரவலாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வரும் யோசனையில்தான் இம்மாதிரியான செயலில் ஈடுபட்டார் எனவும் இதன் காரணமாகவே தனது திரைப்படங்களில் அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது அரசியலுக்கு புதிதாக இருந்தாலும் சரியான திட்டத்தோடு செயல்பட்டு அரசியலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் விஜயின் தமிழன் படத்தில் நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பலங்க, மக்களுக்கு நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எந்த கட்சிக்காரன் மேடை போட்டாலும் கைத்தட்டி விசிலடிச்சு கேட்கிறோம். எவனாவது அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தா இந்த மேடை குறைஞ்சிருக்குமா? இதற்கு காரணம் மக்களின் அறியாமைதான். தமிழன் ஜெய்பா என்பது போன்ற வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. ஏஎல் விஜய் இயக்கிய தலைவா படத்தில் தலைப்புக்கு கீழ் டைம் டு லீட் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்த நிலையில் அப்போதைய ஆளும் கட்சி அதை ரசிக்கவில்லை. இந்த பிரச்சனையை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் எடுத்து செல்ல படக்குழு முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை. முதலில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பல திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்பட்டது. இதற்கு பிறகு விஜய் தன் தரப்பை விலக்கி வீடியோ ஒன்றை வெளியிட்ட பிறகே படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் கத்தி. இந்த படத்தில் பொது உடைமை தத்துவம், முதலாளித்துவத்தின் தீமை, விவசாயிகளின் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தார் விஜய். காத்துல ஊழல் பண்ற ஊரியா என 2G ஊழலை வெளிப்படையாக குறிப்பிட்டு வசனம் ஒன்றையும் பேசியிருந்தார் விஜய். இது தொடர்பாக வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையை லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கு எதிரான கருத்தை சொன்ன படம் தான் மெர்சல். ஆனால் இதில் பல இடங்களில் வெளிப்படையாகவே அரசியல் பேசப்பட்டது. GST வரி விதிப்பு முறையையும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தையும் விமர்சிப்பது போன்ற காட்சிகளுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. பாஜகவின் மூத்த தலைவர் H. ராஜா விஜயின் மதத்தை குறிப்பிட்டு அவரை விமர்சிக்க ஆரம்பித்தார். படத்தில் விஜயின் அறிமுக காட்சி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற எம்ஜிஆர் பாடலுடன் இருந்தது கவனிக்கப்பட்டது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஆலப்போரான் தமிழன் பாடலும் வெகுவாக கவனிக்கப்பட்டது. மீண்டும் AR முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த படம்தான் சர்க்கார். இந்த படத்தில் இலவசங்களுக்கு எதிராக அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாயகனின் பேச்சை கேட்டு விழிப்புணர்வடையும் மக்கள் தாங்கள் பெற்ற மிக்சி, கிரைண்டர், டிவி போன்ற இலவச பொருட்களை குப்பை தொட்டியில் போடுவதாகவும் அது ஒரு சுயமரியாதை சார்ந்த செயலாகவும் காண்பிக்கப்பட்டதும் விமர்சனத்திற்கு உள்ளானது. மேலும் படத்தில் வரும் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்திற்கு கோமலவள்ளி என பெயர் சூட்டியது அதிமுகவினரிடம் கடும் எதிர்ப்பை உருவாக்கியது. இந்த படம் முன்வைத்த அரசியலை விஜய் நிஜத்தில் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியாவிட்டாலும் அவரது ரசிகர்கள் பல இடங்களில் இலவசத்தை தூக்கி போடுவது போல வீடியோ எடுத்து வெளியிட்டனர். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய், இந்த படத்தில் நான் முதலமைச்சராக நடிக்கவில்லை, நிஜத்தில் முதலமைச்சரானால் நடிக்க மாட்டேன், தலைவன் நல்லவனாக இருந்தால் எல்லாமே நல்லதாக மாறும், நெருக்கடியான நேரத்தில் ஒரு நல்ல தலைவன் வருவார், அவர் நல்ல சர்க்கார் அமைப்பார் என்று குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.